வணக்கம். எனக்கு இந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் நாடகம் படித்த எம்ஏ நாடகம் படித்த புதுவை பல்கலைக்கழக நாடகத்திலிருந்து வெளிவந்த மாணவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த ராகுல் அவர்களுக்கும் பெப்பின் சாகர் அவர்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தியேட்டரில் பண்ணிட்டு நீங்கள் சர்வே ஆக முடியாது. அடுத்து நாங்கள் தியேட்டர்லேருந்து எப்படி ஃபில்முக்கு ஷிஃப்ட் ஆகணுங்கிறதா அவங்களுடைய பொழப்புக்காக செய்யணுங்கிறதா முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த வகையில் எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும். சரி இல்லை இல்லை நாடகம் ஐயா, நாடகம்ங்கிறது வேற, தியேட்டருங்கிறது வேற. நாடகம்ங்கிறது வேற, தியேட்டருங்கிறது உங்களுக்கு வேணாம் கிளாஸ் எடுக்கிறேன், ரெண்டு வேற இருங்க. நாடகம்னா கூத்துன்னு பேரு, நாடகம்ங்கிறது வேற, நாடகம்ங்கிறது அர்த்தம் வேற. நான் உங்களுக்கு தனியா உங்களுக்கு சொல்றேன். நாடகம்ங்கிறது தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா ஆடுறவங்க, பாடுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாரும் தான். ஆமா, நாடகம்ங்கிறது வேற ஐயா. நாடகம் என்பது வேற. இல்ல இல்ல எல்லாதான் தப்பாவெல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. நாடகம்ங்கிறது கதைக்குள்ள இருக்கிற எங்க முரண் இருக்கோ அங்கதான் நாடகம் உருவாகுது. அதான் நாடகம்னு பேரு, புரியுதுங்களா? அந்த முரண் உருவாகும் போதுதான் ஆக்ஷன் கிரியேட் ஆகுது, புரியுதுங்களா? அங்க இருந்தா நாடகம் உருவாகுது. அந்த நாடகத்தை புரிஞ்சுதான் டைரக்டர் நாடகத்தை படிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதான் நாடகம்னு பேரு. நமக்கு கூத்துன்னு தான் பேரு சார். கூத்து அதாவது தமிழுக்கு தியேட்டருக்கு தமிழ்ல கூத்துன்னு பேரு. இப்போ தெருக்கூத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆடுறாங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே சேர்ந்தாதான் கூத்துன்னு சொல்கிறோம். அந்த கூத்துங்கிறத எங்களுக்கு மாணவர்களும் சொல்லி கொடுத்தோம். அது ஆமாம் ஆமாம், நான் நாடகத்துக்கு தான் சார் வரேன். நான் நாடகம்ங்கிறது வேற. திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு, திரும்ப நான் சொல்கிறேன். தயவுசெய்து நம்ம ரெண்டு தனியாக பேசிக்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, திரும்ப நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அதனால இவங்க ரெண்டு பேர்த்தும் ரொம்ப ஆனால் என் பொண்ணையா என் பையன் கொண்டுட்டான்னா அப்போதான் தெரியுது. இல்லை, அது என் பொண்ணு போயிட்டாலே, என் பொண்ணு கொண்டவனாச்சே, அப்போ அவன் மேலே கோபம் வருமா வராதா? அதான் கதை வெளியில் போகுது.